அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அவருக்கு பிரியமான சோத்திர பலியை நாம் கொஞ்ச நேரம் செலுத்த போகிறோம். சோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்திலே கூடி அவரை சோத்தரிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பதிலே பிரியமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், எதையாவது ஒன்றை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கடந்து செல்ல வேண்டும் என்று நாம் வாஞ்சிப்போமானால் நாம் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை செய்து தேவன் அனுப்புவார். ஆகவே எல்லாரும் நம்முடைய வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், அருமை இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை நோக்கி பார்க்கிற தெய்வமே ஸ்தோத்திரம், எங்களை விசாரிக்கிற தெய்வமே ஸ்தோத்திரம், எங்களை நடத்துகிற தெய்வமே ஸ்தோத்திரம், நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் பரிகாரியாய் இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், நானே பரிசுத்தர் என்று சொன்ன தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் அதிசயம் என்ற நாமம் படைத்தவரே சோதரம், ஆலோசனை கர்த்தாவே சோதரம், வல்லமையுள்ள தேவனே சோதரம், சமாதான பிரபுவே சோதரம். அல்லேலூயா. நித்திய பிதாவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம், நித்தமும் நடத்துகிறவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். எங்களுக்காக பரலோக மகிமையெல்லாம் விட்டுவிட்டு பூமிக்கு இறங்கி வந்த தெய்வமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே சோத்தரிக்கிறோம், ஜீவாதிபதியை நாங்களுமே சோத்தரிக்கிறோம். இந்த மாலை ஆராதனையை தேவன் அங்கீகரித்து ஆஸ்வதிக்கும்படியார் ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவன் தாமே துரிதமாய் கூட்டி சேர்க்கும்படியாகவும், தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய மகிமை இந்த கூடாரத்துக்கு இறங்கி வரும்படியாகவும், வருகிறவர்கள் திரும்பும் பொழுது ஒரு நித்திய சமாதானத்தோடு கூட கடந்து செல்லும் கர்த்தருடைய கரம் ஓர் மேல் அமர்ந்திருக்கும்படியாகவும், ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சொத்தாவின் கிரிகள் வெளியேறும்படியாகவும், தேவ பிரசன்னத்திலே இருக்கும்படியாகவும் உடைய மத்தியில் இருக்கிற அல்போன்சா ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to Jesus. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, அற்புதமான இந்த மாலை வேளை கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாசுபடி. ஆண்டவரே தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் அப்பா ஆண்டவரே அப்பா உமக்கு முன்பாக ஒன்றுமில்லை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே முற்றிலும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தமாக உதவி செய்வீங்க நம்புற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த மாலை வேளை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு வரை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு ஆண்டவரே, காடு மலை பட்டி தொட்டி கிராமங்கள் எத்தனையோ விதம் தேசத்துல தேசங்கள் இன்னும் ஆண்டவரே இயேசுவை அறிவிக்கப்படாத தேசங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும்
தேசம் ஆண்டவரே அற்று போகக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. ஒரு விஷயம் மாத்திரம் இந்த ஆராதனை நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் சமையாய் ஆண்டவரே திறப்பின் வாசலில் நிற்கிறோம். ஒவ்வொரு பகுதியில் ஆசீர்வதித்து கொடுங்க. பாடல் பகுதி ஆண்டவரே, வேதத்தை வாசிப்பு பகுதி ஆண்டவரே, காணிக்கை பகுதி, தேவ செய்தி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே பெரியவர் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வார். தாவே துதிக்கிறோம். வரை தடைப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. அந்த துரிதமாய் கொண்டு வந்து சேருங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆராதனை நிற்கிறோம். தாவே தேவ செய்தியை கொண்டு வருகிற அம்மா பாஸ்டரை மறைத்து தேவ ஆவியானவர்கள் இந்த கூடாரத்தை சுற்றிலும் தேவ மகிமையில பெற்று இந்த கூடாரத்தை சுற்றி தேவ பிரசன்னம் உணரட்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் வந்த வண்ணமாய் இல்ல ஆண்டவரே. நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனையோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல கிருபையை தாழ்த்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் சீயோன் குமாரத்திகள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவரை பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்டப்பட்டு போனதே இல்லை. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன் என்று சொல்லி. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நன்மை செய்வராக இருக்கிறார். ஆகவே இதை உணர்ந்து நம் வாய்களை திறந்து ஒரு சில பாடல்களை பாடுவோம். ஹல்லேலூயா. இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனை நாம் எல்லாரும் சேர்ந்து நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி பாடலை பாடுவோம். நல்லா கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் பாடுவோம். நல்ல கரங்கள். அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அதினதின் காலத்தில் சவுண்டு கொஞ்சம் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கி நீரே எப்படியும் செய்து முடிப்பீ. நற்செயல்கள் தொடங்கி நீரே எப்படியும் செய்து முடிப்பீ. உறுதியாய் நம்புகிறே எப்படியும் செய்து முடிப்பீ. உறுதியாய் நம்புகிறே என் வழியாய் செய்து முடிப்பீ.
ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அதினதின் பாடுங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி. நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவர். இந்நாளில் இருப்பதை விட ஆயிரமாய் பெருக செய்வி. இந்நாளில் இருப்பதை விட ஆயிரமாய் பெருக செய்வி. வானத்து விண்மீன் போல உலகமெங்கும் ஒளி வீசுவே. வானத்து விண்மீன் போல உலகமெங்கும் ஒளி வீசுவே. உறுதியாய் நம்புகிறே. உலகமெங்கும் ஒளி வீசுவே. பாடுங்க உறுதியாய் நம்புகிறேன் உறுதியாய் நம்புகிறே. உலகமெங்கும் ஒளி வீசுவே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் பாடுங்க. சேர்ந்து பாடுங்க. நல்லா கரங்களை தட்டி பாடுங்க. அதினதின் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்ப. நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு. பாடுங்க சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கி நீரே எப்படியும் செய்து முடிப்பீ. நற்செயல்கள் தொடங்கி நீரே எப்படியும் செய்து முடிப்பீ. உறுதியாய் நம்புகிறே. எப்படியும் செய்து முடிப்பீ. உறுதியாய் நம்புகிறே. என் வழியாய் ஏசையா சொல்லி பாடுங்க. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவர். திகிலூட்டும் செயல்கள் செய்வேன். உன்னோடு இருப்பேன் என்றீ. திகிலூட்டும் செயல்கள் செய்வேன். என்னோடு இருப்பேன் என்றீ. என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீர் மேன்மைப்படுத்துவீ. என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீர் மேன்மைப்படுத்துவீ. உறுதியாய்
ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தான். அதினதின் காலத்தில் அதினதின் காலத்தில் ஒவ்வொன்ற பாடுங்க சேர்ந்து சொல்லுங்க. அதினதின் காலத்தில் அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவர் ஏசையா 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 என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா சொல்லுங்க. ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நேர்த்தியா செய்கிறவர். ஹல்லேலூயா. எப்ப ஆதியாகம புஸ்தகத்திலே என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர்? நேர்த்தியா செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சாரு? உருவாக கடவுது உருவாக கடவுது அப்படின்னு சொல்லி நேர்த்தியா ஒவ்வொன்றுத்தையும் என்ன செஞ்சாரு? நேர்த்தியா செஞ்சுட்டு இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறாரு ஆண்டவர்? நேர்த்தியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. வெட்கப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அற்புதம் செய்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அதிசயம் செய்கிறவர் நம்முடைய வாழ்வில் எல்லா நேரத்திலும் அவர் ஒருவர் மாத்திரமே நமக்கு அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் நேர்த்தியாய் நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, எலியா நம்முடைய தேவனை எப்படி பிரதிபலிக்கிறாரு? 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா 450 பாகால் தீர்க்கதரிசியின் முன்னாடி நம்முடைய தேவன் வெட்கப்பட விடாமல் எலியாவை உயர்த்துகிறார். நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பாகால் தீர்க்கதரிசி குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, அங்க ஒண்ணுமே நடக்கல. ஆனா எலியா ஒரு ஜெபத்தை மாத்திரம் செய்யும் பொழுது வானத்திலிருந்து என்ன செஞ்சது? அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் பட்சித்து போட்டதுன்னு நம்ம வாசிக்கிறோம். தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? நம்மளை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா சந்தோஷத்துல ஹல்லேலூயா. சேர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோம். பாடும் பொழுது என் உதடு கம்பீரித்து மகிழும். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து சந்தோஷத்தோடு நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி நல்லா சேர்ந்து கரங்களை தட்டி பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். உம் துதியா என் நாவு நிறைந்து இருப்பதாக. உம் துதியா என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை
உம்மை துதிப்பே. பாடுங்க. நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது சொல்லி பாடுங்க. பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. குறைவிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. பாடுங்க நல்லா சேர்ந்து கரங்களை தட்டி. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நிர்மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடுவோம். நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு பாடுங்க. நல்ல கரங்களை தட்டி. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நாள்தோறும் நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது சொல்லுங்க. பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து. இளமை முதல் இதுவரையில் நீரே. பாடுவோம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பே. சொல்லுங்க நல்லா. நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே.
மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். சொல்லுங்க, நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்தின தேவனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த வாரமெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்த தேவன், எங்கள் வாழ்வில் அற்புதம் செய்தவர் நீர் ஒருவரே அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவர். வாரமெல்லாம் நம்மை பாதுகாத்த தேவன். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி முழு இருதயத்தோடு அவருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவன், நேற்றும் இன்றும் நின்றும் நம்மை கைவிடாத தேவன், நம் வாழ்வில் அற்புதம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. உடைய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய ஹல்லேலூயா இத்தனை நாள் நீர் எங்களை நடத்தி வந்தீர். பரிசுத்த ஓய்வு நாளிலும் சபையாய் கூடி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. மகிமையின் நம்பி டெம்போ கொஞ்சம் மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உம்மையல்லோ
தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ் தூயவர் உம்மை நான் மகிமை நம்பிக்கை மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா உம்மையல்லோ பற்றி சவுண்டு குச்சி உலகத்தில் வெற்றி ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலை சொல்லுங்க. நேற்றும் இன்றும் டெம்போ கொஞ்சம் கம்மி டெம்போ துதித்து 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 புகழ்ந்து புகழ் தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ் தூயவர் உம்மை நான் மகிமையின் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி சொல்லுங்க. மகிமையின் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி நல்மேய்ப்பரே நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உண்ட ஆட்டுக்குட்டி நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உண்ட ஆட்டுக்குட்டி உம்மைத்தானே பின்தொடர்ந்தே உம் தோளில் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்தே உம் தோளில் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் துதித்து 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 மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்கு சொல்லுங்க. உம் குரலோ பாடுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி அவரை உயர்த்தி பாடும். பொங்குதையா துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா உம்மையல்லோ பற்றி கொண்டே வெற்றி சொல்லுங்க. உம்மையல்லோ உம்மையல்லோ
பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான். சொல்லுங்க, ஆத்துமாவின் நங்கூரம், ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மல. சொல்லுங்க, நேற்றும் இன்றும் மாறிடாத தேவனவர், நிம்மதியின் கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடு. மகிமையின் மகிமையின் நம்பிக்கை. பாடுங்க நல்ல முழு இருதயத்தோடு, கரங்களை உயர்த்தி அவரை மாத்திரமே. ஆண்டவரே, உம்மையே ஆராதிக்கிறோம், மாலை வேளையில் உம்மை உயர்த்துகிறோம். உலகத்தில் வெற்றி கொண்டே மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தரை துதித்து பாட, அவரை ஆராதிக்க இந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் சபையாய் கூடி உம்மை துதித்து பாட, உம்மை ஆராதிக்க தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீரா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிங்க. வாரமெல்லாம் நடத்தின தேவன் வருகிற வாரத்திலும் அற்புதமாய் நீர் நடத்தும். ஆண்டவரே, குறைவுகளை எல்லாம் மாற்றும், நிறைவாய் மாற்றும். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். ஒரு குறைவும் இல்லாமல் வருகிற வாரத்தில் நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாடலை பாடும் பொழுது கர்த்தரை கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வருகிற 28ஆம் தேதி பரீட்சை, அதாவது ஆனுவல் பரீட்சை நடக்கிறது. ஜெரம் கூட அதுக்கு தான் ஆயத்தமாக இருக்கிறான். ஆகவே டியூஷனில் போகிறதுனால இங்கே வர முடியல அவனால். அதனால் அந்த பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாம் அந்த நாளிலே ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, இந்த ஜோஸ்பினுக்கு அம்மாவுக்கு 10ஆம் தேதி பிறந்த நாள், 20ஆம் தேதி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாகி போச்சு. அவங்க படுத்த படுக்கையிலேயே அந்த யூரியன்லாம் போன பிறகு ரொம்ப நல்லாயிட்டாங்க. உடனே நடக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆஸ்பத்திரியில் கொண்டு போனோம். அங்கே தான் இருக்கிறாங்க, பெட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஞாயிற்று இந்த இரவு நேரத்தில் கூட ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டாங்க. அப்புறம் டாக்டர்லாம் ஓடி வந்து பார்த்து எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் அது என்ன ஜுரம் விட்டு விட்டு அடிக்குது, ராத்திரியெல்லாம் ஜுரம் அடிக்குது, இந்த மாதிரி இப்போ அது மாதிரி இருக்குது. அதனால் என்னன்னு தெரியல. அதனால் இன்னும் ஒரு 2 டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். அதான் முக்கியமானது. அதை மட்டும் எடுத்து பார்த்துட்டு
பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்தெல்லாம் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இப்போ ஜுரம் இல்லை, நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அவர்கள் நல்ல ஆயுசு நாட்களை தேவன் கூட்டி கொடுக்கும்படியாகவும் மறுபடியுமாக நம்முடைய மத்தியில் அவர்கள் இருக்கும்படியாகவும் நாம் ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரமில்லை, இப்போ பாண்டிச்சேரி ஒரு காலத்தில் ஆன்மீக பூமியாக இருந்தது. இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பாவங்களினால் நிறைந்த ஒரு பட்டணமாக இருக்கிறது. அப்போ இந்த புதுச்சேரி வாலிபர்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சமயத்தில் பார்த்தேன், ஒரு அதாவது போக்குவரத்து காவல்துறை உதவியாளரை தாக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படின்னா குடி போலீஸ்காரன் கூட மதிக்கிறதில்ல. இந்த நாளையில் போலீஸ் வேலைக்கே போகிறதுக்கு பயப்படுறாங்க. நமக்கு ஏன் வீண் வேலை, எப்படியாவது போட்டு அடிச்சுட்டு போட்டுன்னு தான் இருக்கிறாங்க எல்லோரும். அந்த மாதிரி இந்த வாலிப பிள்ளைகள் ஒரு டிவியில் பார்த்தேன். அப்போ அந்த வாலிப பசங்க அவர் குடிச்சிட்டு போய் ஒரு போக்குவரத்தினுடைய அதிகாரியை போய் நல்லா திட்டுறானுவோ, அடிக்க போகிறானுவோ, இப்படிலாம் இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, காசா அந்த பட்டணத்தின் மேலே இஸ்ரவேல் நடத்திய கடுமையான வான்வழி தாக்குதலில் 413 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்பாவி மக்களை தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடக்கக்கூடிய போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் அவங்களுக்குள்ள சமாதானம் வரவே இல்லை. ஆனால் இந்த உக்ரைன் தேசத்தில் இருக்கிற போர் வீரர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு குண்டு மழை பொழிந்து ரஷ்யாவில் அந்த எண்ணெய் கிணறுல போய் விழுந்து பற்றி எரிகிறது. இப்படி நாள்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக ஒரு சமாதானம் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே அந்த காரியத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. தகப்பனே, 28ஆம் தேதி நடக்கக்கூடிய ஆண்டவரே இந்த ஆண்டில் எக்ஸாமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நாளிலே பரீட்சை எழுத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆதரவாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பயமும் இல்லாதபடி பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து, ஆண்டவரே நல்ல ஞாபக சக்தியை கொடுத்து, ஆண்டவரே அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சரோட எழுத கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே ஜெரோமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே ஞாபக சக்தியை கொடுத்து, ஆண்டவரே அந்த எக்ஸாமிலே நல்ல மார்க்குகள் வாங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஜோஸ்பினுக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய காயப்பட்ட கரத்தை ஆண்டவரை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஜீவனுள்ள வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற வாரத்தில் கர்த்தாவே அவர்கள் எங்களோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையில் இருப்பது உமக்கு சித்தமல்ல ஆண்டவரே, நீ சுகத்தை விரும்புகிற தேவன். அப்படியாய் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே மறுபடியுமாக வீடு வந்து சேர உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறெல்லாம் எங்கே பார்த்தாலும் வாலிப பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கர்த்தாவி அவர்கள் குடித்தினாலும் இந்த கஞ்சா பொருளினாலும் ஆண்டவரே தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டு ஜீவிக்கிறார்கள். ஆண்டவரே அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தாவி அவர்களை சந்தித்து அவர்கள் மனம் திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பள்ளிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் பாதுகாப்பாக சென்று வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். பேசுகிற ஊழியக்காரரை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரர், நான் அப்படி தான் சொல்லுவேன், சகோதரர் நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை நல்ல தெளிவாக நமக்கு சொல்லக்கூடியவர். ஆகவே நாம் கவனமாக கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கைத்தட்டி ஒரு வரவேற்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளில் கூட எனக்கு நிற்கவே பலமில்லை. ஆனாலும் ஐயா கூப்பிடும்போது கண்டிப்பாக வந்தாகணும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தையை கொடுக்கணும். போன வாரம்லாம் படுத்த படுக்கையாக இருந்தேன். கிட்டத்தட்ட 20 நாள் படுத்த படுக்கையாக இருந்தேன். காரணம், என் உடம்புல சர்க்கரை அளவு குறைஞ்சி போச்சு. எல்லோரும் நிறையா இருக்குது.
எனக்கு குறையிறதுனால விலவிலப்பு, அந்த ஒரு நிற்க முடியல, பலன் இல்லை, அந்த மாதிரி ஒரு இது ஆச்சு. கர்த்தருடைய கிருபையில் ஓடிட்டு இருக்கு வண்டி. அல்லேலூயா. சரி, இந்த நாளில் கூட தேவன் உங்களுக்காக ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன்னா இது முக்கியமான ஒரு கேள்வியின் நேரம். இன்றைக்கி ஒரு கேள்வியில் தான் ஆண்டவர் இந்த செய்தியை உங்கள்கிட்ட கொண்டு வரார். என்ன கேள்வினா, உங்களை பார்த்து கேட்குறார், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? Who am I in Christ? இப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? கிறிஸ்துவோட பிள்ளை, அவருடைய மகன் அப்படின்றாரு. சரி, வேற ஏன் நமக்கு அது பற்றின் பதில் சொல்ல வரலன்னா, 3 காரியங்களை நீங்கள் நன்றாக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 காரியங்களில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கேட்ட உடனே பளிச்சுன்னு சொல்லுவீங்க. அன்னைக்கு பாருங்கள், இயேசு கேட்குறாரு ஒரு கேள்வி, தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்குறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் இந்த உலக மக்கள்? அப்படி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தீர்க்கதரிசி, நீங்கள் வருகிற மேசையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அப்போ சீஷர்களை பார்த்து கேட்குற, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அதில் ஒரே ஒரு சீஷன் பேதுரு என்ன சொல்கிறான்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்போ கிறிஸ்துவ அவன் எவ்வளோ அழகாக அதை அறிக்கை செய்கிறான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, பேதுரு இது நீ சொல்லலை, பிதாவானவர் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. உன் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை. அப்போது நான் யாருன்றதை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கார். அவர்கிட்ட நீங்கள் இருக்கும்பொழுது தான் நீங்கள் யார், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சிஸ்டத்தை வைத்தார். முதலாவது, தேவனை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் அவர் இயேசுவை தேவன் என்று விசுவாசித்து, இரட்சகர் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டதுனால இங்கே வந்திருக்கீங்க. இப்போலாம் ஏற்றுக்கொள்ளாத வெளியே இருக்காங்க. அப்போ முதல் பாயிண்ட் என்னென்னா, மறுபடியும் பிறத்தல் தான் முதல் பாயிண்ட். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யாருன்றதுக்கு பதில் வரணும்னா, நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தவன், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தவன், நான் அவருடைய மகனாக அந்த உரிமை அப்பொழுது தான் எனக்குள் வருகிறது. என்றைக்கு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அத்தனை பேரும் அவருடைய புத்திரராகும்படி உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள் இருக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு இந்த கேள்வி நல்லா யோசித்து பாருங்கள். மறுபடியும் பிறத்தல்னா என்ன அப்படின்னா, முதலாவது மனம் திரும்ப வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததோ, அவரை ஏற்றுக்கொண்ட பின் அப்படி இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் சரியாக மனம் திரும்பியிருக்கீங்கள் என்று அர்த்தம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறோம், ஞானசானம் எடுத்துட்டோன்னு சொல்கிறோம், அந்த பழைய வாழ்க்கை தான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கோம். அதே பேச்சு, அதே நடக்கை, அதே குணாதிசயங்களின் வெளிப்பாடு. ரட்சிக்கப்படல, மறுபடியும் நாம் பிறக்கலன்னு தான் அர்த்தம். இதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். நான் கர்த்தருக்குள் மறுபடியும் பிறந்துட்டேனா, அவரை விசுவாசித்து உண்மையாய் அவர் இரட்சகராக ஏற்றுக்கொண்டனா, என் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு நான் புதிய மனிதனை தரித்து கொண்டேனா. அதுதான் எபேசியரில் சொல்கிறார். எபேசியர் 4:22 எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர், முந்தி நீங்கள் என்ன பண்ணுமா, அந்த பழைய மனிதனை களைந்து போட்டு, உங்களுக்குள்ள ஒரு பழைய மனிதனுக்கு அவன் யார் தெரியுங்களா? ஏதேன் தோட்டத்திலிருந்து உருவானவன். அல்லேலூயா. ஆதாமிட்ட அவர் ஒரு முத கேள்வி, இந்த உலகத்தில் முதல் கேள்வி கேட்டது யார் தெரியுங்களா? ஆண்டவர் தான். முதல் கேள்வி இந்த உலகத்துக்கு வந்ததே ஆண்டவற்றிருந்து தான். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இந்த கேள்வி ஏன் வந்தது அப்படி என்றால், அவன் தேவனுடைய சாயலை அணிந்து தேவ மகிமையை உடையவனாய் இருந்து அவர் கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தை மீறி நடந்ததுனால பாவம் அவனுக்குள் பிரவேசித்தது. அவனை
எல்லாத்தையும் இழக்க வைத்து கடவுளை விட்டு தள்ளி போகும்படி செய்து விட்டது. தூரம் போயிட்டான். இன்றைக்கு அந்த சுவாபம் நம்ம எல்லார்ட்டையும் இருக்குது. ஆதாமினுடைய சுவாபம். அதற்கு தான் ஆண்டவர் என்ன பண்ண, மறுபடியும் அவர் வந்து தன்னுடைய இரத்தத்தினால நம்மை கழுவி அந்த பழைய மனிதனை கலைந்து, பழைய ஆதாம் மனிதனை கலைந்து போட்டு புதிய ஆதாமாகிய இயேசுவை தரித்து கொள்ளுதல். கிறிஸ்தவன், கிறிஸ்து எனக்குள். அப்போ அந்த சுவாபத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இந்த கேள்வி முதல்ல உங்களுக்கு தெரியணும். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேனா? நான் மறுபடியும் பிறந்துட்டா பழைய சுவாபம் என்கிட்ட. முந்தி நான் கோவப்படுவேன், அடிப்பேன், சண்டை போடுவேன், குடிப்பேன். முந்தி வந்து எல்லார்ட்டையும் நான் என்ன பண்ணுவேன், பிறர் பொருளை இச்சிப்பேன். அது என்னுடைய ஜென்ம சோபம், பழைய சோபம். ஆனால் நான் கிறிஸ்துவை என்றைக்கு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டேனோ என்னுடைய இரட்சகராக, அன்றிலிருந்து என் பழைய மனிதனை நான் கலைந்து போட்டு நான் புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இது வரணும். இது வரும்பொழுது தான் நான் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதற்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். நான் இப்போ சொல்கிற இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் சரியாக புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பரலோகத்தில் இருப்பீங்க. இது 3 உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பரலோகம் போகவே முடியாது. முதல் பாயிண்ட்டு, நான் மறுபடியும் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தில் அவரில் நிலைத்திருத்தல். அல்லேலூயா. அப்போ இதை நம்ம நல்ல உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உண்மையே மறுபடியும் பிறந்துட்டேனா இல்லையா? ஒரு பாஸ்டர், உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல, ஏசிய பாஸ்டர், அவர் சாம் சுந்தரம் சொல்லிட்டு சென்னையில் இருந்தாங்க. அவங்க செய்திக்கு நான் இங்கேருந்து போவேன். அவர் ஒரு செய்தி வேலையில் இந்த காரியத்தை சொன்னார். ஒரு அம்மா ஆவியில் நிறைஞ்சு அப்படியே அந்நிய பாஷை பேசி அப்படி ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்களாம். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு விசிட்டுக்காக போயிருக்காரு அந்த பாஸ்டர். போனோடனே அவங்க வீடு இந்த மாதிரி லொக்கேஷன், சின்ன சந்து தான் இருக்கும். அது உள்ளே போகணும். அங்கே எல்லாம் பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒரு அவர் எல்லாத்தையும் தாண்டி தாண்டி போகிறாராம். போனால் அங்கே ஒரு குழாடி இருக்குது. அந்த குழாடியில் பயங்கரமான ஒரு சண்டை நடந்துருக்குது. 2 லேடிஸ் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்களாம். இவர் கொஞ்சம் கிட்ட போனாராம். போய் பார்த்தா அது யாரான்னா இவருடைய விசுவாசியாம். அந்நிய பாஷையில் நிறைஞ்சி அக்னியாக சபையில் இருந்தவங்க தெருவில் கெட்ட கெட்ட வார்த்தை பேசி எந்த வாயினால் அவங்க தேவனை மகிமைப்படுத்துகிறாங்களோ அதே வாயினால் உலக பாஷையை பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அப்படியே பார்த்துட்டு திரும்பி வந்துட்டாராம். அடுத்த வாரம் வரும்போது கூப்பிட்டு கேட்டாராம், என்னம்மா இப்படி ரெட்டை வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற? நீ கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கலையா இன்னும்? எப்படி உனக்கு அந்த பழைய வார்த்தை வருது? யாக்கோபில் சொல்லுது வசனம், ஒரே ஊற்றிலிருந்து 2 தண்ணி வராது. தித்திப்பு தண்ணியும் கசப்பு தண்ணியும் வராது. வந்தால் ஒன்று தான் வரும். அப்போ உன் இருதயத்திலேருந்து ஒன்று தான் வெளிப்பட வேணும். என்ன வெளிப்படணும்? ஆண்டவர் மாத்திரம் தான் வெளிப்படணும். அந்த புதிய மனிதனை நீ தரித்து கொண்டு தேவ சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் சாயலை அணிந்து விட்ட. கிறிஸ்து எப்படி பேசினார், கிறிஸ்து எப்படி நடந்தார், கிறிஸ்து எப்படி மற்றவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார், அப்படி இருக்கணும் நீ. அதுதான் மறுபடியும் பிறந்த வாழ்க்கை. இது நமக்குள்ளே இருக்குதா? யோசிச்சு பாருங்களேன். நாமளே நிறைய நேரத்தில் மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்துக்குள் இருப்பது இல்லை. அதை விட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? தூரம் போயிடுறோம். இன்றைக்கு கொஞ்சம் நல்லா நம்ம சிந்தித்து பார்ப்போம். நான் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து என்றைக்கு மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு ஆண்டவர் என்னோட பேசினாரோ அன்னைக்கே நான் என் பழைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் விட்டு நான் புதிய மனிதனாய் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறேன். நான் மறுபடியும் பிறந்தவன், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், நான் சுத்திகரிக்கப்பட்டவன், நான் நீதிமான். இந்த ஆணித்தரம் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன என்று நாம் பார்ப்போமானால், இங்கே பாருங்கள், கொலேசியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் நிருபத்தில் சொல்லுகிறது, ஏனென்றால் நீங்கள் 2 பார்ப்போம், 3:2 பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவையே நாடுங்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள்.
இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இதை தொடர்ந்து பார்ப்போமானால் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, நாம் யாராம்? கிறிஸ்துவுக்குள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க செய்கிற காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். யார் ஒருத்தர்கள் மறுபடியும் பிறந்துட்டானா, கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்கிறவன், அவனுடைய வாழ்க்கை தனியாக இருக்கும். அந்த காலத்தில் இருந்தது. ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பாஸ்டர்ப்பா ரொம்ப கனம் கொடுப்பாங்க. ஆதி காலத்தில் அவங்க கிறிஸ்தவங்கப்பா, பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி திருடர்கள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பேர் தான் அதிகமாக வருது. அவன் வேறு பிரிக்கப்பட்டவன் என்ற அறிவே இல்லை. எப்படி நீ பரலோகம் போக முடியும்? இப்பூமி நமக்கு சொந்தம் அல்ல. பவுலடியார் நிறைய வசனங்கள் சொல்லியிருக்கார். எல்லா வசனத்தையும் எடுத்துக்கிட்டு தான் நமக்கு நேரம் பத்தாது. இந்த பூமி அதனுடைய ஆசைகளும் இச்சைகளும் என்ன பண்ணும்? அழிந்து போகும். எல்லாம் மாயை. அப்படிப்பட்ட சாலமோன் ராஜா அவன் எழுதியிருக்கான் பாருங்க, அவனை போல உலகத்தில் பெரிய பணக்காரன் இல்லை, அவனை போல எல்லாத்தையும் அனுபவித்த மகனும் இல்லை, அவனை போல அவ்வளோ ஆசீர்வாதத்தை உடையவன் யாருமே இல்லை, ஞானத்தை பெற்றவன். அவனே சொல்கிறான், சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம். இது அழிந்து போகிற பூமி, இது நிலையான பூமி அல்ல. இந்த அறிவு ஆபிரகாமுக்கு இருந்தது. அவன் எவ்வளோதான் பெரிய செல்வ சீமானாய் அவனுடைய ஆஸ்தி உலகம் தாங்க மாட்டாத அளவுக்கு இருந்த பொழுதிலும் அவன் தனக்காக சொந்த வீடு கட்டலை. தெரியுங்களா? ஆபிரகாம் சொந்த வீடு கட்டலை. தாவீதாவது கட்டினான் வீடு. ஆபிரகாம் சொந்த வீடு கட்டலை. கடைசி வரை அவன் கூடாரவாசியாக தான் இருந்தான். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா அவன் சொல்கிறான், என்னுடைய வீடு இங்கே இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் மேலே ஆண்டவர் அவனுக்கு வச்சிருக்க வீட்டை குறித்த ஒரு பாரத்தோடு அதற்காக தவித்து கொண்டிருந்தானோ, எப்போ நான் அங்கே போய் சேருவேன். நமக்கு என்னைக்காவது நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளாவது, ஐயோ நான் எப்போ ஆண்டவர்கிட்ட போக போகிறேன், அந்த காரியங்கள்லாம் எப்படி இருக்கும், அதை பற்றி சிந்திச்சிருக்குமா? இல்லை. நம்முடைய எண்ணமெல்லாம் புசிப்போம் குடிப்போம், இன்றைக்கி என்ன இருக்குது, சாப்பிட இருக்கா, இன்றைக்கி எங்கே போகலாம், எந்த துணி இருக்குது, அவன் இந்த துணி வாங்கிட்டான், அவன் இந்த கார் வாங்கிட்டான், அவன் இதை கட்டிட்டான், அவன் சொந்த சகோதரருக்குள்ளே ஒரு சகோதரன் நல்லா கொஞ்சம் கார் வாங்கி வீடு கட்டாலும் இந்த சகோதரனுக்கு வயிறு எரியுது. ஏன்? அவன் உலகத்துக்குரியவர்கள், அவங்க தான் உலகத்துக்காரர். ஏசு சொல்கிறாரு, நான் இவ்வுலகத்துக்குரியவன் அல்லாதது போல நீங்களும் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்ல. அவர் சொல்கிறாரு, என்னுடைய ராஜ்யம் இது இல்லை, என் ராஜ்யம் வேற. ஹல்லேலூயா. நம்ம ராஜ்யம் எங்கே இருக்குது தெரியுமா நமக்கு? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நாம் கிறிஸ்தவர்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வேறு பிரிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி வித்தியாசம் அப்படின்னா, அவன் துன்மார்க்கமான பேச்சு பேசுவான், துன்மார்க்கமாக நடப்பான். ஆனால் இவன் பரிசுத்தமாக இருப்பான், பரிசுத்தமாய் பேசுவான், அடுத்தவர்கள் பொருளை இச்சிக்க மாட்டான், பொருளாசை வராது. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் உண்மையாக உலகத்தை மேலே ஆசை இல்லாமல் இருக்கிறாங்க? ஏசு பாருங்க, அவர் சொல்கிறாரு, நரிகளுக்கு குழி இருக்கான், பறவைகளுக்கு கூடு இருக்கான், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. பார்த்தீங்களா? அதுதான் உலகத்தை வெறுக்கிற வாழ்க்கை. இந்த உலகத்தில் நமக்குன்னு எதுவும் இல்லை. மனிதன் ஒன்றையும் கொண்டு வருகிறதும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. இடையில் வர காரியங்கள் இது மேல் நம்ம மயக்கமாயிட்டு நாம் இந்த உலகத்துக்குரியல இதை பிடிச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படி நீ பரலோகம் போக முடியும்? சிலராம் பார்த்தீங்கன்னா உயிரை அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. யோபுல அழகாக சொல்கிறார் அவர், என் ஆன்மா மண்ணோடு. 119ஆம் சங்கீதம் 25வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, என் ஆன்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்களில் எல்லாரும் உலகத்தோடு அட்டாச் தான் இருக்கும். இன்றைக்கி இது இல்லைன்னா பரவாயில்ல போ, இது என்ன அழிஞ்சு போகிறது, அது தேவையில்லை அப்படின்னு போகிறவங்க இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி இது இல்லையா, பரவாயில்ல, ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு என்ன கொடுக்குறா அது போதும். ஹல்லேலூயா. அதே சாலமோன் சொல்கிறான், அவ்வளோ ஆசை அவ்வளோ இதெல்லாம் தானே சொல்கிறான், எனக்கு இந்த காரியங்களை அளந்து கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியுது, மோசேக்கு தெரியுது, என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு
தாங்க. நான் எவ்வளோ நாள் வாழ போகிறேன் எனக்கு தெரியாது. காலையில் நான் என்ன சாப்பிட்ணும் அது உங்கள் கரத்தில் இருக்குது. மதியம் என்ன சாப்பிட்ணும் உங்கள் கரத்தில் இருக்குது. எல்லாம் இருக்குது. பணம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது. ஆனால் சாப்பிட முடியாமல் பெட்டில் பட்டுங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போது முதலாவது நாம் அறிய வேண்டியது, நான் இவ்வுலகத்துக்குரியவன் அல்ல. அப்போ எனக்கு பொண்டாட்டி இருக்காளே, புள்ள இருக்காளே, அவங்களுக்குலாம் சம்பாதிக்க வேணாமா, அவங்களுக்கு கொடுக்க வேணாமா, எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று, அது எனதுக்குரியது அல்ல. என்னை நம்பி ஆண்டவர் கொடுத்துருக்கார். அல்லேலூயா. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஆண்டவர் என்னை கொண்டு கொடுக்குறார், அவ்வளோதான். நான் என் சுய முயற்சியில் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர்களுக்கு நான் கொடுக்குறதெல்லாம் இயேசுவை அவர்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று எண்ணும்போது தான் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் வரும்போது போகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்க. நீங்கள் உலகத்துக்குரியவர்களாக இருந்தால் அவருடைய வருகை பற்றி நீங்கள் கவலையே படாமல் உலகத்துக்குரிய காரியங்கள் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று எந்த வீட்டை கட்டலாம், எந்த நாட்டை வாங்கலாம், இதிலே தான் நம்ம எண்ணம் இருக்கும். முதலாவது காரியம், நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள்தான் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வேறு பிரித்து கொண்டு வந்தார். ஆபிரகாமை வேறு பிரித்து கொண்டு வந்தார். நம்மையும் வேறு பிரித்திருக்கிறார். இது நிறைய பேருக்கு தெரியல. அல்லேலூயா. இன்றைக்கி எங்கள் சொந்தங்கள்லாம் தூர தூரம் இருக்காங்க, யாருன்னே தெரியாது. என்றைக்கு அவர் எங்களை வேறு பிரித்து கொண்டு வந்துட்டாரோ நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். எங்கள் சொந்தம், எங்கள் அப்பா வழி சொந்தம், எங்கள் அம்மா வழி சொந்தம்லாம் ஒருத்தருமே தெரியல, எல்லாம் மறந்து போச்சு. அவங்களாம் இந்துக்களாக இருக்காங்க. எங்கள் அப்பா காலத்தில் அவர் வந்துட்டார். அல்லேலூயா. நான் பிறக்கும் பொழுதே குழந்தையிலிருந்தே நான் ஆண்டவருக்குள் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவரை அறியாமல் இருந்தேன், மறுபடியும் பிறக்காமல் இருந்தேன். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் உலகத்தோடு ஓட வேண்டியது தான். சினிமாவுக்கு ஓட வேண்டியது, இஷ்டத்துக்கும் சாப்பிட வேண்டியது, இஷ்டத்துக்கும் பண்ண வேண்டியது, எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். என்றைக்கு வேறு பிரிக்கப்பட்டனோ, உண்மையில் நீங்கள் நம்புவீங்களா நான் தெரியல, ஒரு வாரத்தில் குறைஞ்சது ஒரு 5 படமாவது பார்ப்பேன். எல்லா தேட்டரும் எனக்கு அப்படியே அத்துப்படி. நவீனா தேட்டர்லேருந்து, ஜெயராம் தேட்டர்லேருந்து, ரத்னா தேட்டர்லேருந்து, கந்தன் டாக்ஸிலேருந்து எல்லா தேட்டரும் அத்துப்படி. ஒரு இன்னைக்கு இந்த தேட்டர், நாளைக்கு அந்த தேட்டர், மாறி 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 போயிட்டே எல்லா படமும் பார்த்துட்ருப்போம். ஏனென்றால் அப்போ நான் கர்த்தரை அறிந்து கொள்ளலை. அவருக்குள் வந்த பிறகு, கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்று அறிந்து கொண்ட பிறகு இந்த உலகம்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல. அல்லேலூயா. உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. இதை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் எவ்வளோதான் சேர்த்து வச்சாலும், நீங்கள் எவ்வளோதான் பொருட்களை அள்ளி குவிச்சாலும் ஒன்று கூட நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. அல்லேலூயா. எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு தான் விடுவாங்க. அதுதான் உலகம். அது ரெண்டாவது, நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உலகத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு தூக்கிட்டார். நீங்கள் ஒளியின் பிள்ளைகள். நீங்கள் இருளுக்குள்ளே போகக்கூடாது. நான் படித்த அந்த லிஸ்ட்லாம் இருள், பாவம். பாவத்தை கண்டு பயப்படணும் நம்ம. அல்லேலூயா. அதான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. அவனோடு போய் ஒத்து செய்து, அவனும் குடிக்கிறான் நானும் குடிக்கிறான், அவனும் விபச்சாரம் பண்ணுறான் நானும் விபச்சாரம் பண்ணுறேன், அவனும் கொள்ளடிக்கிறான் நானும் கொள்ளடிக்கிறான், அவனும் லஞ்சம் வாங்குறான் நானும் லஞ்சம் வாங்குறேன். நோ யூஸ். அப்போ அந்த அலுவலகத்தில் நீ ஆஃபீஸராக நான் உன்னை பார்க்குறேன்னு சொல்லணும். அப்பா அவன் ஏசப்பா பிள்ளைப்பா, கிறிஸ்துவுக்குள்ள அவன் இருக்கிறான், அவன் லஞ்சம் வாங்க மாட்டான், அவனால் நீ போய் இந்த காரியத்தை அவன்கிட்ட செய்ய முடியாது. அல்லேலூயா. அதுதான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. மூன்றாவதாக ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறாரு, நீங்கள் யாரா? யூ ஆர் சிட்டிசன் ஆஃப் ஹெவன். நீங்கள் பரலோகவாசி, இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. உங்கள் ராஜ்யம் எது? பரலோக ராஜ்யம். அப்போ என் நாடு அங்கே இருக்கும்போது அந்த நாட்டுக்கு போக தான் நான் ஆசைப்படணும். இப்போ ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், இதே நாம் வாஞ்சித்து கொண்டிருந்தால் எப்படி? நல்லா யோசித்து பாருங்கள். அதை அறிந்து கொண்டதுனால தான் சாவை ஒரு பொருட்டாகவே என்னவில்லை சீஷர்கள், மிஷினரிமார்கள்லாம். அவங்களுக்கு தெரியும் இந்த பூமி என்னது, டெம்பரரி. நான் அவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது மரித்தவுடன் அவருடைய சமூகத்தில் இருப்பேன். என் ராஜ்யம் அதுதான். என் பேர் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கே?
ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய பாக்கியம். நாம் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. we are the citizen of heaven. அந்த உரிமை யாராலையும் கொண்டாட முடியாது. அப்போது அதுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா, அதனால தான் இயேசு சொன்னார், இது இடுக்கமான வாசல். மறுபடியும் பிறந்து வாழற வாழ்க்கை ரொம்ப இடுக்கமான வாசல். அநேக காரியங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? தியாகம் பண்ண வேண்டி வரும். அநேக காரியங்களை கர்த்தருக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணணும். நிறைய காரியங்களை பாருங்களேன். இப்போ இந்த பெண்டெகோஸ்தே இதில் வந்துட்டா பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, நகை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஊன்னு அதற்கு என்ன அர்த்தம்? அப்படி சொல்லியிருக்கா பைபிளில்? பின்ன ஏன் சொல்கிறாங்க வெள்ளை தான் போடணும், பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கணும்? என்னதுக்கு அது? ஆனால் அதனுடைய தாற்பயம் என்னன்னு தெரியல. மேலோட்டமாக சொன்னதால் அதை ஜனங்க ஏற்றுக்கொள்ள முடியலை. இதற்காகவே நிறைய பேர் உள்ளே வராமல் இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அதாவது அது என்னன்னா, உன்னுடைய ஆசை இந்த பூ மேலேயும் நகை மேலேயும் இருந்துச்சுன்னா ஆண்டவர் உன் ஆசை அங்கே இருக்காது. அதான் பெக்மன்ஸ் பண்ணார். வேறு ஒரு ஆசை இல்லை ஏசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. அது உதடால் பாடக்கூடாது, உண்மையாக பாடணும். அப்போ எனக்கு இந்த பூ பெருசு இல்லை, இந்த நகை பெருசு இல்லை, இந்த உடுப்புகள் பெருசு இல்லை, எனக்கு ஏசப்பா போதும், ஏசப்பா போதும், அதான் எனக்கு பெரிய காரியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தானாக அதெல்லாம் விட்டு வந்துடுவாங்க. நீங்கள் அவங்கள வற்புறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் வற்புறுத்துனீங்க வச்சு, இப்போ நான் வற்புறுத்தேன்னா எனக்காக வேண்டிய, ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு அவருடைய கண்களுக்கு முன்பாக அதெல்லாம் போட மாட்டாங்க. நம்ம அப்படி தூரம் போயிட்டோம்னா வேற எங்கேயா ஃபங்க்ஷன் போகும்போது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு நம்மளாவது வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா! அப்படி வரக்கூடாது. இது உணர்வில் வரணும். உண்மையாய் நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவுக்குள் நான் மறுபடியும் பிறந்தவன், கிறிஸ்துவுக்குள் நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் கிறிஸ்துவுக்குள் இந்த பூமிக்குரியவன் அல்ல, என்னுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். இந்த 3 காரியங்களை நீங்கள் நல்லா மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைக்கும் பொழுது தான் உங்களுக்கு பரலோகம் உறுதியாக தரப்படும். நீங்கள் தான் அப்போ பரலோகவாசி. அல்லேலூயா! இதெல்லாம் செய்யாமல் வாரம் நான் கோயிலுக்கு போகிறேன், காணிக்க போடுறேன், வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எது சொன்னாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உன் வாழ்க்கை மறுரூபமாக முடியாது. ஏன்னா நீ மறுபடியும் பிறக்கலை, பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்துனுக்கிற. சேர்த்து பண்ணியை கொண்டாந்து குளிப்பாட்டி விட்டவன் நல்லா இருந்துச்சு, அப்புறம் கொண்டாந்து அந்த சேர்த்துலேயே போய் விழுந்துருச்சு. அந்த மாதிரி தான் கழுவுன பண்ணி சுத்தமாகவே இருக்கணும் கடைசி வரலும். அல்லேலூயா! அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து ஓட வேண்டும் கர்த்தருக்காக. இந்த 3 காரியங்களை நாம் மனதில் வைத்தால் போதும், நான் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதற்கு பதில் கிடைத்து விடும். அல்லேலூயா! அதனால தான் ஆண்டவர் அந்த விதை விதைக்கும் பொழுது ஒரு தெளிவை நமக்கு உண்டு பண்ணார். ஒரு மனிதன் போகிறான், விதை விதைக்கிறான். விதைக்கும் பொழுது என்ன ஆகுதான், ஒரு சில விதைகள் பாதையில் விழுது. இந்த மாதிரி பாதையில் ஒரு சில விதைகள் கல்லுள்ள இடத்துல விழுது, பாறைகளில். ஒரு சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல விழுது, ஒரு சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுது. எல்லாமே வளருது. பாதையில் போட்ட விதை என்ன ஆயிடுச்சுன்னா, சாத்தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுறோம். இன்னைக்கு இங்கே வரோம், செய்தியை கேட்குறோம், வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம், இறங்கி போகிறதுக்குள்ளே சாத்தான் அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து போட்டு உலகத்தை கொண்டாந்து உள்ளே வச்சுருவான். இப்போ நீங்கள் மறுரூபமானவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள்ன்றத சாத்தான் என்ன பண்ணுவான், நம்மளை விட்டு எடுத்துருவான். அங்கே போனோன்னா திரும்ப உலகத்தை மாதிரி பேசுவோம், உலகத்தான் போல நடப்போம். அதுதான் பாதை அருகே விதைக்கப்பட்டவர்கள். இங்கே கேட்குறவர்கள் தான் இருக்கும். அதுக்காக தான் ஆவியானவர் சொல்ல, காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ கேட்டுட்டீங்கன்னா அது உன் இருதயத்துக்குள்ளே போயிடணும், நல்ல நிலத்துக்கு போயிடணும். ஏன்னா அது பலன் கொடுக்கணும், நீ கனி கொடுக்குற மரமாய் மாறணும். பாதை அருகே வந்து விழுந்த நிலமா நீ இருந்தீன்னா உங்ககிட்ட வந்த வார்த்தையெல்லாம் பிசாசு எடுத்து போட்டுருவான், அவன் வார்த்தையை உனக்குள்ளே வச்சுருவான். அல்லேலூயா! கற்பாறையில் விழுந்த நிலமா நீங்கள் இருப்பீர்களானால் அது செடி முளைக்கும், வேர் போகும், ஆனால் அங்கே மண் இல்லாதால உடனே வெயில் அடிக்கும் போது காஞ்சி போயிடும். அப்போ சில இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு போவாங்க, இனிமேல் நான் மறுபடியும் பிறந்தவன், எனக்கு வந்து என் வாழ்க்கை வேறு பிரிக்கப்பட்டது, நான் பரலோகத்துக்குரியன்ற அந்த எண்ணெல்லாம் வச்சுக்கிட்டே போவாங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு, வீட்டுக்கு போன பிறகு அங்கே நடக்கிற கலாட்டா அந்த இதெல்லாம் இந்த இது அப்ளை பண்ணவே மாட்டாங்க. அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருமோ, அப்போ நீங்கள் எழுதிய போறீங்க, கணவன் எழுப்புவான், அடிப்பான், அமைதியாக இருப்பாங்க. அதுதான் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு அழகு. கூட கூட பேசிக்கின்னு
அவன் கெட்ட வார்த்தை, நீ கெட்ட வார்த்தை பேசி எல்லாம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பிறந்த அனுபவம் போயிடும். அப்போது நீ அந்த கற்பாறை போல உன் இருதயம் நல்ல நிலமாக இல்லாமல் இறுக்கமாக இருக்குமானால், வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குமானால் கொஞ்ச நேரம் மட்டும் இருந்து ஓடிடும். அல்லேலூயா. மூன்றாவது, முள்ளுள்ள இடத்துல போட்டது. உங்கள் இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள்வீர்கள், நல்லா வரும், செடி நல்ல உயரமாக வளரும். ஆனால் உலக கவலைகள் மறுபடியும் அதுதான். நீ வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை அந்த மனதில் வைக்காதனால உலக கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தோடனே நீங்களும் பலன் கூடாமல் போயிடுவீங்க. அல்லேலூயா. நல்ல நிலத்தில் விழுந்த விதை மட்டும்தான் பலன் கொடுக்கும். இப்போது நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருந்து, நான் யார், கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்ற கேள்விக்கு எனக்கு 3 பதில் கிடைத்திருக்குது. நான் மறுபடியும் பிறந்தவள், இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி என் பாவங்களை அறிக்கை செய்து அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு இன்றைக்கு நான் இயேசுவின் பிள்ளை, நான் மறுபடியும் பிறந்துட்டேன். என் விசுவாசம் இயேசுவின் மேலே. அல்லேலூயா. இரண்டாவது, நான் உலகத்திலிருந்து வேறு பெறும். முந்தி நான் அந்த விக்கிரகங்களை வணங்கினேன், இந்த பாவத்துக்குள்ளே இருந்தேன், நான் உலகத்தின் இருளில் மூழ்கி கிடந்தேன். என்னை ஆண்டவர் அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். நான் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை, அவனுக்கும் எனக்கும் உறவு இல்லை. அல்லேலூயா. நம்ம சொந்தங்களே இழக்க வேண்டி வரும். எங்கள் சொந்தத்தில் நான் நிறைய பேர் அந்த மாதிரி இழந்திருக்கிறேன். என் மச்சன் சிவர்த்தி இங்கே பாண்டியில் தான் இருக்கா, ஹாஸ்பிட்டலில். அவள் மக மகாத்மா காந்தியில் டாக்டராக இருக்கா. கூட படித்த டாக்டரை லவ் பண்ணிட்டா. பாருங்கள், கிறிஸ்தவ பிள்ளை ஒரு ஹிந்து டாக்டரை லவ் பண்ணிட்டா. 2 பேரும் போயிட்டு மயிலத்தில் மேரேஜ் வச்சுருக்காங்க. என்னை கூப்பிட்டா, சித்தப்பா இந்த மாதிரி மேரேஜ் வந்துடுங்க. போவே இல்லை. நமக்கு அங்கே வேலை இல்லை. ஏன்னா நம்ம வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அவங்க கூட இன்றைக்கி வரலாம் அந்த வீட்டில் எங்களுக்கும் உறவுகள் கிடையாது. அல்லேலூயா. ஏனென்றால் சில இழப்புகள் வரும். நீ வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழறனா, நீ மறுபடியும் பிறந்திருந்தா உன் ராஜ்யம் உலகத்துக்கு உள்ளது அல்ல என்ற நினைவில் நிற்பாயானால் நிறைய இழப்புகள் வரும், பாடுகள் வரும். அதுதான் இடுக்கமான பாதை. அதில் நீ போகும்பொழுது நீ நல்ல விளைச்சல் கொடுக்க முடியும், பரலோகத்துக்குரிய மகனாய் மாற முடியும். கர்த்தர் தாமே இந்த நாளில் கூட நமக்கு இந்த காரியங்களை ஆசீர்வதித்து வருவார். நேரம் கடந்து விட்டபடினால் நான் இதோடு முடித்துக்கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஒரு தெளிவை கொடுத்து அனுப்புகிறார். நான் கிறிஸ்துவுக்குள் யார்? கிறிஸ்துவுக்குள் நான் மறுபடியும் பிறந்தவள். நான் கிறிஸ்துவுக்குள் வேறு பிரிக்கப்பட்டவள். நான் இந்த ராஜ்யத்துக்குரியவள் அல்ல. என் இயேசுவோடு பரமக்கானான் போகக்கூடிய பிள்ளை, அந்த நாட்டுக்குரியவன். எனக்கு விசா அங்கே இருக்குது. ஆண்டவர் எனக்கு பாஸ்போர்ட் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. நான் அவரோடு கூட பரமேறி சென்று நித்தியமாய் அவரோடு ஆளுகை செய்வேன் என்று அந்த உறுதியோடு இந்த இடத்த விட்டு கடந்து போனோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இதை தான் தேவன் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். தேவன் அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏசையா மக்கு ஸ்தோத்திரம், ஏசையா மக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, நாங்கள் இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி அப்பா, நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமானது. நாங்கள் மறுபடியும் பிறந்த மக்கள் அப்பா. அல்லேலூயா மக்கு ஸ்தோத்திரம். எங்களை காத்துக்கொள்ள நாங்கள் நித்தியத்திற்காக செலக்ட் பண்ணப்பட்டவர்கள் அப்பா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து எங்கள் ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர. அல்லேலூயா. ஏசப்பா, எங்களுக்கு வேறு ஒரு ஆசை இல்லாதபடிக்கு ராஜா, இந்த உலகத்தை வெறுத்து உம்மை பற்றி கொண்டு வாழக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. நீர்
எங்களுக்கு மாறாத எபினேஸ்வராய் இருக்கிறீர். எங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கீங்களே, அந்த ராஜ்யத்தில் நாங்கள் வந்து ராஜா, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமோடு நாங்கள் அங்கே இருக்கணுமே. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. உம்மையே தழுவினே. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே. என்னை காக்கும் தெய்வமே. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. அப்பா, அந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்களுக்கு இந்த உலக ஆசை வேண்டாம் அப்பா. எங்களுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. நாங்கள் நித்தியத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்மாலே விடுவிக்கப்பட்டவர்கள் அப்பா. எங்களுடைய மறு ஜென்ம பூமியிலே நாங்கள் உம்மோடு கூட ஆளுகை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்பா. நாங்கள் மறுபடியும் பிறந்து இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உமக்கு மகிமை செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளிலும் வந்த உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த சத்தியத்தில் நிலைத்து நிற்க உதவி செய்யுங்கப்பா. திருச்சபை ஆசீர்வதியும், போதகரை ஆசீர்வதியும், அவர் குடும்பத்தாரை ஆசீர்வதியும். சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. நல்ல பரிபூர்ண விடுதலை கொடுத்து நீங்கள் கொண்டு வாங்கப்பா. பிள்ளைகளுக்கும் வேண்டிய சுகம் பல ஜீவனை தாங்க. எல்லா தேவைகளையும் சந்தியுங்க. எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தி படைக்கிறோம். எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஆமேன் ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் விசேஷமாய் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.